உங்க ஃபேக்டரியில வேலை செய்யும் போது தான் இவனுக்கு அப்படி நடந்திருக்கு. அதான் சொன்னீங்கல்ல இன்னைக்கு உங்களோட பிறந்த நாள்னு, அப்ப அவன் ட்ரீட்மெண்ட்டுக்கு காசு கொடுங்க. எனக்கு யாரும் ஆர்டர் போட முடியாது. இது வரைக்கும் நீங்க ஒரு சாதாரண மனுஷனை மதிச்சு நாங்க ஒருத்தர் கூட பார்த்ததில்ல. என்ன பண்றீங்க? என்ன உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? எதுக்கு என் பொருளை வெளியே தூக்கி போட்டுருக்கீங்க? நீ 3 மாசமா வாடகையே தரல. முதல்ல அதை எடுத்து வைக்கிற வழியை பாரு. எனக்கு ஒரு 5 நாள் மட்டும் டைம் கொடுங்களேன். 5 நாள் இல்ல, 5 நிமிஷம் கூட உனக்கு டைம் தர தயாரா இல்ல. எனக்கு வாடகை கொடுக்க முடியலன்னா போய் பிளாட்ஃபார்ம்ல தங்கிக்கடா. ஆ, 50,000மா? நான் கொடுத்த 50,000க்கு பதிலா நீ எனக்கு ஒரு சின்ன வேலை செஞ்சாகணும். என் பர்த்டே பார்ட்டிக்கு நீ என் பாய் ஃப்ரெண்டா என் கூடவே வந்தாகணும். என்ன கிட்ட சொல்லிடு, பக்ஷயோட கம்பெனில எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. ஆனா நான் திரும்பி வர கொஞ்சம் லேட் ஆகும். ஆக்சுவலி கொஞ்சம் பர்சனல் ஒர்க்குக்காக கொஞ்ச நாளைக்கு நான் இங்க இருக்க வேண்டியிருக்க. அது வரைக்கும் நான் யாருன்னு யாருக்குமே தெரியக்கூடாது. பார்ட்டிக்கு இப்படி வர முடியாது, அதனால கொஞ்சம் கெட்டப் சேஞ்ச் பண்ணலாம். ட்ரை திஸ். மேடம், நான் இதெல்லாம் அப்புறமா போட்டு பாத்துக்கிறேனே. ஏன் இவ்ளோ பதட்டப்படுற? உன்னோட இந்த வெக்கத்தை போக வைக்கிறதுக்கான வழி எனக்கு நல்லா தெரியும். கம் ஆன், கிஸ் மீ. மேடம் மேடம் என்ன உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? இந்த இந்த நாடகத்தை நீங்க உண்மையாக்க ட்ரை பண்ணாதீங்க ப்ளீஸ். ராஜேஷ், தங்கச்சியோட ட்ரீட்மெண்ட்டுக்கு கம்பெனி தானே செலவு பண்ணுது. நம்ம நினைச்சா அதை ஸ்டாப் பண்ணிடலாம்ல. எதுக்கு இப்படிலாம் நீங்க பண்றீங்க? ஷாலினி மேடம், ஷாலினி மேடம், ஷாலினி மேடம், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. ஷாலினி மேடம், மேடம் இருங்க. கடவுளே, நான் உங்களை கையெடுத்து கும்புறேன். ஷாலினி மேடம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் உங்களை விரும்புறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை எப்பவும் அவங்க கிட்ட இருந்து மட்டும் பிரிச்சிடாதீங்க. எங்க கிட்ட பணம் எதுவும் இல்ல, விட்டுருங்க. சொல்றத கேளுங்க. இல்ல சொன்னா கேளுங்க. பணத்தை எடுத்து வை. நான் சத்தியமா சொல்றேன், கையில எங்க கிட்ட கொடுக்க பணம் இல்ல. அவரை ஒண்ணு பண்ணாதீங்க, விட்டுருங்க, விடுங்க. பாவப்பட்டவங்க கிட்ட தான் உயரத்தை காட்டுவியா? முடிஞ்சா என்கிட்ட மோது. நீ இவங்களை காப்பாத்த போறியா? உன்னை முதல்ல காப்பாத்திக்கோ. ஏய், என்ன? போகடாங்கிறது போடா. இவங்களை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும். எங்களை காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி தம்பி. இந்த போட்டோ எப்படி உன் கையில? அது வந்து எங்க அப்பா அம்மாவோட போட்டோ. இது ரொம்ப வருஷமா வச்சிருக்கேன். இந்த போட்டோ மட்டும் தான் என்கிட்ட இருக்கு. பார்த்துட்டு தான் நான் தூங்குவேன். என் அப்பா அம்மாவோட ஞாபகார்த்தமா என்கிட்ட இருக்கிறது இந்த சின்ன போட்டோ மட்டும்தான். பத்திரமா வச்சிருக்கேன். இது நாங்க தான். ஆண்டி, உன் அம்மா அப்பா. அம்மா கிரிஷ், நீதான்ப்பா. நாங்க தொலைச்ச எங்களோட பையன். நம்ம கிட்ட ஒரு போட்டோ இருக்குல்ல, அதை காட்டுங்க. நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு எதுவும் புரியல. நீ இந்த போட்டோ பாரு. இந்த பாரு பாரு. இவன் தான் எங்க பையன், காணாம போன எங்க பையன். பாரு, இதே போட்டோ தான் உன்கிட்டயும் இருக்கு. இல்ல இல்ல இல்ல, எனக்கு தெரிஞ்சு இது நானா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. நீங்க சொல்றது உண்மையா இருக்காது. இல்ல, இது நீதான்ப்பா. எங்களோட பையன் நீதான். நீதான் எங்க மகன். guys, thank you so much for coming. நான் உங்க எல்லாருக்கும் ப்ராமிஸ் பண்ணேன்ல, ஒரு ஸ்பெஷலான பர்சனை இன்ட்ரோடியூஸ் பண்றேன்னு. மீட் மை பாய் ஃப்ரெண்ட் கிரிஷ். நான் இதை ஒத்துக்கிறேன், இவருக்கு எந்த தகுதியும் இல்லதான். ஆனா அதுல என்ன பிரச்சனை கைஸ்? ஒரு சாதாரண தொழிலாளி மனசுல இருக்கிறதும் காதல் தானே.
நீ வாடகை கோட்டை தானே வாங்கி போட்டுட்டு வந்திருக்க. ஏய் அம்மா உணவுல இத்தாலில இருந்து வந்த இந்த பொருள் எங்க ஃபேமிலியோட ஆர்ட் கலெக்ஷன்ல ஒண்ணு. ஐ மீன் தட். இந்த நஷ்டத்தை எப்படி கொடுக்க போறீங்க சொல்லுங்க? வாழ்க்கை முழுக்க பாத்திரம் கழுவியா கழிப்பீங்க? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் அதை செட்டில் பண்றேன். வெரி இன்ட்ரெஸ்டிங். மிஸ்டர் சாமி, இந்த வேஸோட விலை எவ்வளவுன்னு இவருக்கு சொல்லு. மேடம், இந்த உலகத்திலே இது 2 தான் இருக்கு. இதோட விலை எவ்வளவு இருக்குன்னா 90 lakhs. 90 lakhs-ஆ? வாழ்க்கை முழுக்க நீங்க சம்பாரிச்சாலும் உங்களால கொடுக்க முடியாது. ஆனா ஒரு விஷயம், நான் மனசு வச்சா இவங்க பண்ண இந்த தப்ப நிச்சயம் மன்னிக்க முடியும். ஆனா அதுல ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன்? எல்லாருக்கும் முன்னாடி இப்ப முட்டி போட்டு நீ எனக்கு ப்ரப்போஸ் பண்ணி ஆகணும். என் பையன் இப்படி கஷ்டப்படுறதை என்னால பார்க்க முடியல. ஏதாவது பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு கிறிஷ் கிட்டையும் இங்க இருக்கிறவங்க கிட்டையும் நாம யாருன்னு சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ். ஓகே. அந்த பணத்தை நான் கொடுக்கறேன். அந்த 90 லட்சத்தை நான் கொடுக்கறேன். நீயா? உன் பேரு ஏதோ எஸ். lakhs. சாரி, இது டிக்ளைன் ஆயிடுச்சு. என்ன? இன்னொரு தடவை ட்ரை பண்ணுங்க. ஓகே. சாரி, மறுபடியும் அப்படிதான் வருது. என்னாச்சு மேடம்? பிரதாப் சக்சேனாவோட மொத்த பணத்தையும் செலவு பண்ணிட்டீங்களோ? இப்போதைக்கு இங்க என் கை மட்டும்தான் பேசி இருக்கு. ஆனா கிறிஷ் இப்போ இந்த நிமிஷம் முட்டி போட்டு என்ன ப்ரப்போஸ் பண்ணலனா என் அதிகாரத்தையும் அந்தஸ்தையும் நான் யூஸ் பண்ண வேண்டி இருக்கும். இன்னும் எவ்வளவு நேரம் இப்படியே அமைதியா இருக்க போறீங்க? என் பையன் பெரிய பிரச்சனையில இருக்கான். பாடி கார்ட்ஸ். விட சொல்ல. மேக்னா ப்ளீஸ், எங்க அப்பா அம்மாவை விட்டுரு. நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீ என்ன சொன்னாலும் சரி, அது எல்லாத்தையுமே நான் நிச்சயமா செய்யறேன். போதுமா? ப்ளீஸ், எங்க அப்பா அம்மா மட்டும் விட்டு சொல்லு. நான் சொல்றதை கேளு ப்ளீஸ். நான் உன் காலில் வேணாலும் விழுந்து கேட்டுக்கிறேன். எங்க அப்பா அம்மாவை விட்டு உன்னை கெஞ்சி கேட்கிறேன். மேக்னா, நீ என்ன சொன்னா நான் பண்றேன். ப்ளீஸ் ப்ளீஸ் மேக்னா. என்ன பண்றீங்க? இவங்க காலில் விழ வேண்டிய அவசியம் இல்ல. இல்லையா? அவசியம் இல்லையா? பிரதாப் சக்சேனாவை கூப்பிட போறியா என்ன? ஆமா. திரும்ப போன் பண்றதுக்கு எவ்வளவு தைரியம் உனக்கு? அசிஸ்டன்ட் ஆகிறேன்னு போனல, அங்க இருந்து திரும்ப வந்துடாத. உனக்குதான் இங்க வர விருப்பம் இல்லையே, அதனால நீ கால் பண்ண வேண்டிய அவசியமும் இல்ல. ஓ, நீ இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு இந்த நாடகத்தை நடத்த போற? இங்க இருந்து மரியாதையா வெளியே போயிடு. ஓகே, கெட் அவுட். செக்யூரிட்டி. நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஷாலினியை யாரும் வெளியே தள்ள முடியாது. உங்களோட உதவி எங்களுக்கு தேவை, அதுவும் உடனடியா, இப்பவே. உன்னோட ஹெல்ப் எனக்கு இப்பவே தேவை. இட்ஸ் அர்ஜென்ட். வா, 啊 வா சொல்றேன். 啊 Hey, 啊 wait. 啊 What? 啊 What?
ஒரு பொண்ணு மேல அனுமதி இல்லாம கைய வைக்கிறது தப்புன்னு உங்க அப்பா அம்மா உனக்கு சொல்லி தரலையா? வெரி இன்ட்ரெஸ்டிங். இந்த பிச்சைக்கார பசங்களால பார்ட்டி என்டர்டைனிங்கா தான் போகுது. பட் யூ நோ வாட், இந்த என்டர்டைன்மெண்ட் எப்ப சூடு பிடிக்கணும் தெரியுமா? போலீஸ் இங்க வந்து ஷாலினியை தரன்னு இழுத்துட்டு போகும்போது. அண்ட் கிரிஷ், மை லவ், இங்க ஏற்படுத்தின நஷ்டத்தை நீ செட்டில் பண்ற வரைக்கும் நீ இங்கதான் இருந்தாகணும். ஐ மீன் என் கூட. நான் வளர்க்குற நாய் மாதிரி. மேக்னா, ஷாலினி மேல எந்த ஒரு தப்பும் இல்ல. ப்ளீஸ் நீ தயவு செஞ்சு போலீஸ் எல்லாம் கூப்பிட்டுறாரு. உனக்கு இவனா அவ்வளோ இஷ்டமா? இவளை காப்பாத்துறதுக்கு நீ என்னெல்லாம் பண்ணுவேன்னு நானும் பாக்குறேன். நானும் தெரிஞ்சுக்கணும்ல நான் வளர்க்குற நான் எவ்வளவு விசுவாசமா இருக்குன்னு. பாத்துக்கிட்டே இரு. என்னோட ஸ்டேட்டஸை பயன்படுத்தி இவளை 3-4 வருஷமாவது ஜெயில தள்ளாம நான் விட மாட்டேன். ஓகே மேக்னா மேடம், நீங்க சொல்றதெல்லாம் செய்யறதுக்கு எனக்கு முழு சம்மதம். கிரிஷ், நீ என் வழிக்கு வருவேன்னு தெரியும். அப்ப சரி, நீ இப்ப ஒரு காரியம் பண்ணு. இப்போ இந்த நிமிஷம் நீ முட்டி போடு. லாட்டரி வாங்கியிருந்தா அதை மறந்துட்டேன். அதோட ரிசல்ட் இன்னைக்கு தான். லாட்டரியில மட்டும் பிரைஸ் அடிச்சிருச்சுன்னா எல்லா செலவையும் நானே பண்ணிடுவேன். 100% அடிச்சு சொல்றேன், இந்த லாட்டரி சீட்டுக்கு நிச்சயமா பிரைஸ் கிடைக்கும். ஆல் தி பெஸ்ட். அண்ணா, இது என் தாத்தா வாங்கின லாட்டரி சீட்டு. பிரைஸ் விழுந்திருக்கான்னு பாருங்க. பார்க்கலாமே. தம்பி, உனக்கு நல்ல அதிர்ஷ்டம்டா. 1 lakh. அதான் 1 லட்சம் உனக்கு பிரைஸ் கிடைச்சிருக்கு. பேரனுக்கு 1 லட்சத்தை கொடுத்து வச்சிருக்கான். அவன் கிட்ட என் பேரனுக்கு நான் 1 கோடி கொடுக்க சொல்லியிருந்தேன். உனக்கு நேரம் நல்லா இருக்கு போ. 1 லட்சமே பெருசு. 1 கோடினா அப்புறம் உனக்கு சந்தேகம் வந்துரும். பரவாயில்ல, கருணை கடலே, எல்லாரும் நல்லா இருக்கணும். அப்பா போதும், ரொம்ப ஓவரா பண்றீங்க. ஓவர் ஆக்டிங்காவா இருக்கு. ரொம்ப ரொம்ப. சார் சார் என்ன மன்னிச்சிடுங்க சார், ப்ளீஸ் சார். ஹலோ. இத்தனை நாளைக்கு அப்புறம் தான் உன் அப்பா உனக்கு ஞாபகத்துக்கு வந்திருக்கனா? அப்பா, பல வருஷங்கள் கழிச்சு எங்க பையனை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். அனிஷையா? அதாவது நம்மளோட நாயக் பட்டேல் குடும்பத்தோட வாரிசையா? ஆமாப்பா. விக்ராந்தோட பிரச்சனை இவ்வளவு சீக்கிரமா முடியும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இதுக்கப்புறம் எல்லாம் நல்லதா தான் நடக்கும். அசையாதீங்க அசையாதீங்க, அப்படியே நில்லுங்க. அவங்கள பிடிங்க பிடிங்க. எங்களை ஒண்ணும் பண்ணாதீங்க. பிடிங்க அவங்கள. ஐயோ, தரம் பட்டேலோட ஆளுங்க வந்துட்டாங்க. வாங்க வாங்க போயிடலாம். ஐயோ, எங்க யார் நீங்க? எதுக்காக இப்ப என்ன போட்டு அடிச்சீங்க? சின்ன வயசுல இதே மாதிரி நீயும் என்ன அடிப்ப. இப்போ நான் உன்னை அடிக்கிறேன். என்னடா அப்படி பாக்குற? கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கு. நாயக் ஃபேமிலி தப்பிச்சிட்டாங்க பாஸ். தரம் பட்டேலோட ஆளுங்க தான் காப்பாத்தினாங்க. ஏய், நான் சொன்ன மாதிரி தானே பிளான் பண்ணீங்க? நாயக் கூட ஒரு பையனும் இருக்கான். பார்க்கறதுக்கு நல்ல ஸ்மார்ட்டா இருந்தான். நாயக் கூடயா? அது யாருன்னு விசாரி சீக்கிரம். ஓகே பாஸ். அம்மா, இவர்தான் என்னோட தாத்தாவா? நாளைக்குதான் உன்னை கூட்டிட்டு போலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனாலும் உன் தாத்தாக்கு ரொம்ப தான் அவசரம். காத்துக்கிட்டு இருக்க முடியாம ஓடி வந்துட்டா இருப்பாரு. தாத்தா, நல்லா இரு. நீ எப்படிடா இருக்க என் தங்கம்? நல்லா வளர்ந்துட்ட. எனக்கு சந்தோஷமா இருக்கு. வந்து கட்டி பிடிச்சுக்க. நல்லா இரு. அப்படின்னா எனக்கும் ஒரு குடும்பம் இருக்கு. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இது யாரு? இவன் நம்ம குடும்பத்துக்கு வரப்போற மருமக ஷாலினி. இவன் காதலிக்கிற பொண்ணு. ஓ, நல்லா இருமா. உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். நாம போலாமா? போலாம் வாங்க. வாங்க. ஒரு நிமிஷம். என்ன என்ன வேஷம் அது?
என்னவா இது? பிச்சைக்கார வேஷம். பிச்சைக்கார வேஷம் இது இல்ல, இது கேவலமா இருக்கு. அப்படியா? ஆமா. பைஜாமாவை போட்டு வா. ப்ளீஸ். சரி வா. நீ பார்த்தல்ல, என்னோட பேரன் இவ்வளவு நாள் தனியா வாழ்ந்திருக்கான். நல்லா சமைக்கவும் கத்து வச்சிருக்கான். இந்த மாதிரி ஒரு சாப்பாடை இதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்டதே இல்ல. இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குப்பா. அப்பனே விநாயகா, என் பேரனை எங்க கூட சேர்த்து வச்சதுக்கு உனக்கு கோடி நன்றிகள். என் மொத்த குடும்பமும் இன்னைக்கு ஒன்னா உட்கார்ந்து சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்கோம். எனக்கு இது போதும். கருணை கடலே, எல்லாரும் நல்லா இருக்கணும். அப்பா போதும், ரொம்ப ஓவரா பண்றீங்க. ஓவர் ஆக்டிங்காவா இருக்கு? ரொம்ப ரொம்ப. ஓ, குறைச்சுக்கிறேன். தாத்தா சொன்னதெல்லாம் சரிதான். ஆனா நான் என்ன யோசிக்கிறேன்னா, இன்னைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து வெளியே போய் சாப்பிடலாமா? வெளிய போயா? என்ன பேசுற நீ? அதுக்கு நிறைய பணம் செலவாகும். அதெல்லாம் ஒண்ணு வேணா கிரிஷ். எல்லாரும் சேர்ந்து ஒன்னா வீட்ல உட்காந்து சாப்பிட்டா அது தனி சந்தோஷம் தானே. நீ கொஞ்சம் அமைதியா இரு. என் பேரன் முறையா ஆசைப்பட்டு என்கிட்ட ஒரு விஷயம் கேட்டிருக்கான். அதை தீர்த்து வைக்க வேண்டாமா? வாடா பேராண்டி, நாம ஒரு பெரிய ஹோட்டலுக்கு போலாம். எல்லாரும் அங்க நல்லா சாப்பிடலாம். பணத்தை பத்தி நீ கவலைப்படவே வேண்டாம், நான் இருக்கேன்ல. அது இல்லப்பா, என்னன்னா போலாம் ஆண்டி, இதை நினைச்சு நீங்க டென்ஷன் ஆக வேண்டாம். ஆனா இன்னைக்கு எல்லாருக்கும் நான் தான் ட்ரீட் கொடுப்பேன், ஓகேவா? ஏன்னா இந்த குடும்பம் ஒன்னா சேர்ந்ததுக்காக. எனக்கு என்னமோ இது சரியா படல. மொத்த குடும்பமும் சாப்பிடுறதுக்கு வெளியே போறோம். ஆனா மருமக சொல்ற மாதிரி பில்ல அவ கொடுக்க கூடாது, நான் தான் கொடுப்பேன். சரியா? அவளை கொடுக்க விட மாட்டேன். இப்போதான் ஞாபகம் வருது, லாட்டரி வாங்கியிருந்தா அதை மறந்துட்டேன். அதோட ரிசல்ட் இன்னைக்குதான். லாட்டரியில மட்டும் பிரைஸ் அடிச்சிருச்சுன்னா எல்லா செலவையும் நானே பண்ணிருவேன். லாட்டரியா? தாத்தா, நீங்க லாட்டரி வாங்குவீங்களா? நான் லாட்டரி எப்பவும் வாங்கினது இல்ல, இப்பதான் முத தடவை வாங்கியிருக்கேன். இன்னைக்குதான் இதுக்கு ரிசல்ட். இன்னைக்கு எனக்கு அதிர்ஷ்டமான நாள். ஏன்னா நீ எனக்கு கிடைச்சிட்டல்ல. அதோ அங்க ஒருத்தர் லாட்டரி வித்துட்டு இருக்காருல்ல, அவர்கிட்ட தான் இந்த லாட்டரி டிக்கெட்டை வாங்கினேன். நீ போய் பாருப்பா, இதுக்கு பிரைஸ் விழுந்திருக்கான்னு. சரி, நான் பாக்குறேன் தாத்தா. ஆல் தி பெஸ்ட். அண்ணா, இது என் தாத்தா வாங்கின லாட்டரி சீட்டு. பிரைஸ் விழுந்திருக்கான்னு பாருங்க. பாக்கலாமே. லாட்டரி அடிச்சிருச்சுன்னா என்ன பண்றது? அப்புறம் அவனுக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிடும்ல. அப்பா கொஞ்சம் அப்படி போங்க. என்ன பண்றீங்க நீங்க? நான் என்ன பண்ண? மூளை குழம்பிருச்சா? அவன குழந்தையா இந்த மாதிரியான கதையெல்லாம் நம்புறதுக்கு? இது வரைக்கும் நம்பி இருக்க மாட்டான், ஆனா இனி நம்புவான். உனக்கும் நம்பிக்கை இல்லல்ல? இத பாத்தியா? ஒரு முடி கூட கிடையாது. பணம் சம்பாதிக்கிறத பத்தி யோசிச்சு யோசிச்சு நஷ்டமானது இது ஒண்ணுதான். அவன் வரட்டும். 9943 டே தம்பி, உனக்கு நல்ல அதிர்ஷ்டம்டா. 1 lakh, அதான் 1 லட்சம் உனக்கு பிரைஸ் கிடைச்சிருக்கு. உனக்கு நேரம் நல்லா இருக்கு. போ, இந்தா. இது இது இந்த மொத்த பணமும் எனக்கே வா? உனக்கு தானே பிரைஸ் அடிச்சிருக்கு, அப்ப மொத்த அமௌண்ட் உனக்கு தான். தாத்தா தாத்தா தாத்தா, இன்னைக்கு நமக்கு நல்ல நாள் தாத்தா. நமக்கு லாட்டரியில 1 லட்சம் ரூபாய் அடிச்சிருக்கு. 1 லட்சமா? ஆமா, இதோ கலக்கிட்டாடா. ரொம்ப சந்தோஷம். அவங்கிட்ட நான் என்ன சொன்னேன், என்ன பண்ணி வச்சிருக்கான்? என் பேரனுக்கு 1 லட்சத்தை கொடுத்து வச்சிருக்கான். அவங்கிட்ட என் பேரனுக்கு நான் 1 கோடி கொடுக்க சொல்லியிருந்தேன். நான் போய் அவனை கொஞ்சம் கவனிச்சிட்டு வரேன். சும்மா இருக்கீங்களா? 1 லட்சமே பெருசு. 1 கோடினா அப்புறம் அவனுக்கு சந்தேகம் வந்துடும். பரவாயில்ல, அத நான் பாத்துக்கிறேன். என்னைக்காவது ஒரு நாள் இதை சொல்லிதானே ஆகணும். ஆனா இப்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. கொஞ்சம் நீங்க பொறுமையா இருந்தா நல்லது. நீங்க இப்ப தரம் பாட்டில் இல்ல, ரோட்ல இருக்கிற குப்பைகளையும் வேஸ்டையும் எடுக்கிற என் அப்பா. அத மறந்துடாதீங்க. என்னப்பா பாத்தியா, 1 லட்சம் ரூபாய் பரிசு விழுந்திருக்கு. இப்ப நாம ஒரு நல்ல ஹோட்டலுக்கு போய் சாப்பிடலாம். வா. நில்லுங்க, எங்க போறீங்க? புக் பண்ணிருக்கீங்களா? சார், இங்க வரதுக்கு முன்னாடி புக் பண்ணுங்கிற விஷயம் எனக்கு தெரியாது. அது தெரிஞ்சிருந்தா நான் முன்னாடியே புக் பண்ணிருப்பேன். புக்கிங் பண்ணாம உள்ள போக முடியாது. 5 ஸ்டார் ஹோட்டலுக்குள்ள எல்லாம் போக உங்களுக்கு அனுமதி இல்ல. போங்க. ஏய், ரொம்ப பண்ணாத. எங்களை தடுக்கிறதுக்கு நீ யாரு? முதல்ல இங்க இருந்து போயிடுங்க. உங்களை பார்த்தாலே பிச்சைக்காரங்க மாதிரி இருக்கு. ஏய்,
மரியாதை கொடுத்து பேசணும். இதுக்கப்புறம் ஏதாவது பேசுன நடக்கிறதே வேற. அப்புறம் நீ கொஞ்சம் மரியாதையா பேச கத்துக்க, இல்லனா உனக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். இவன்லாம் ஒரு ஆளுன்னு இவன் சொல்றதை கேட்டுக்கிட்டு வாங்க நாம போய் சாப்பிடலாம். தாத்தா தாத்தா இந்த கிழவனை கூட்டிட்டு போங்க, இல்லைன்னா நடக்கிறதே வேற. சொல்றது புரியுதுல? கிளம்புங்க. முழு வீடியோவை பாக்கெட் FM தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்.